மறைந்த நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசனுக்கு தமிழக அரசு சார்பில் சென்னையில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்திருப்பதற்கு சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் திரு சரத்குமார் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது பேசிய திரு ஆர் சரத்குமார், சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ள இடத்தில் மறைந்த நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசனுக்கு தமிழக அரசு சார்பில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளதற்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்தார். 26/9/2002 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் புரட்சித் அம்மா அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு நிலம் ஒதுக்கீடு செய்து தந்தார்கள். அதன் பிறகு அந்த இடத்திற்குள் பிரவேசிக்க நுழைவு அனுமதியும் வழங்கப்பட்டது. நீதியரசர்கள் வசதிக்காக அணுகு சாலை அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட போது அதற்கான மொத்த செலவினமான 4,20,000 முதலமைச்சர் அவர்கள் கருணை வைத்து ரூபாய் 2,20,000 வழங்கினார்கள். பின்னர் இந்த இடத்தை சுற்றி சுற்றுச்சுவர் கட்டும் பணியை அப்போதைய அம்மா அரசு 13/2/2006 பணியை நிறைவு செய்தது. ஆகிய நேற்றைய தினம் 110 விதியின் கீழ் அரசே முன்வந்து சவாலை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மணிமண்டபம் கட்டித் தருவதாக மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்கள் தென்னிந்திய நடிகர் சங்க சார்பாக திரையுலகம் சார்பாக நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன்.